ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல காலேஜில் வந்து நம்ம பல்லவன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ரிட்டன் வந்துட்டுருக்காரு. இதே அண்ணி இருந்திருந்தா பேசிகிட்டே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே வர்றாரு. அப்போ நம்ம வானதியோட அண்ணன் இருந்துட்டு பல்லவன் கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. என்னடா இன்னைக்கு உன்னோட பார்ட்னர் உன் கூட வரலையா? பரவாயில்லடா, ஆளை பார்க்க ரொம்ப அழகாத்தான் இருக்கா. அதனால தான் நீங்கள் 5 பேரும் சேர்ந்து வளைச்சு போட்டுட்டீங்க போல இருக்கு. அதனால தான் அவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேங்கிறா போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு பல்லவன் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க. எங்களை என்ன வேணால் சொல்லிக்கோங்க, வழக்கமாக நீங்கள் சொல்கிறது தானே. ஆனால் என் அண்ணியை பற்றி மட்டும் தப்பாக பேசாதீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் என்னோட அண்ணி கிடையாது. அவங்க ரொம்பவே நல்லவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், ரொம்ப நல்லவளாக இருக்காங்கட்டி தான் அவள் அந்த வீட்டில் 5 பேரை சமாளிச்சுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்பவே தப்பாக பேசுகிறாங்க. நீங்கள் ரொம்ப எல்லை மீறி பேசிகிட்ருக்கீங்க. நான் இந்நேரம் என் அண்ணங்கிட்ட சொல்லியிருந்தா உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பாங்க. எந்த வாயை பேசிச்சோ அந்த வாயை நல்லா உடச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் என் அண்ணி தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கு. அதனால தான் நீ பொழைச்சி போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ, நீ தைரியமான ஆளாக இருந்தா போய் உங்கள் அண்ணனை இங்கே கூட்டிகிட்டு வாடா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து சத்தம் போடுறாங்க. கோவத்தில் பல்லவன் வந்து பலார்னு அடிச்சிடுறாங்க. அதனால் அவங்களுக்கு பெரிய காயமே ஏற்பட்டுருது. அதனால் போலீஸ் விசாரணை வரைக்கும் போகிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.